அதிபர் ட்ரம்ப் வரம்பு மீறி போனா அமெரிக்காவுக்கு ஆதரவளிக்கிற ஐரோப்பா வரைக்கும் போய் எந்த விலை கொடுத்தாவது அவர்களை எதிர்ப்போம்னு ஈரான் எச்சரித்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. 6 மாதங்களுக்கு மேல அமெரிக்கா ஈரான் போர் முடிவில்லாத சண்டையா நடந்துட்டு வருது. அமைதி ஒப்பந்தம் போட்டும் கூட அதையும் மீறி 2 நாடுகளுமே தாக்குதல் நடத்துறதோடு ஈரான் மீது பொருளாதார போரை நடத்துவதாக ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. அதாவது ஈரான் மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதித்து அந்நாட்டை தனிமைப்படுத்த நினைக்கிறதுனால ஈரான் கிட்ட யாரும் வர்த்தக உறவு வச்சுக்க கூடாதுன்னு உலக நாடுகளுக்கு அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அமெரிக்காவோட இந்த எச்சரிக்கைக்கு ஈரானும் பதிலடி கொடுக்க தயாராகி விட்டதாவே தெரியுது. இதுக்கு காரணம் அமெரிக்கா என்ன எங்களோட நட்பு நாட்டை மிரட்டுறதுக்கு எங்களால அமெரிக்காவோட ஆதரவு நாடுகள் மேல தாக்குதல் நடத்த முடியும்னு ஈரானும் தயாராகி வர்றதா அந்நாட்டோட 2 மூத்த அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களோட தகவல் படி அமெரிக்காவோட விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்புறதுக்கு அண்மையில் அனுமதி அளித்துள்ள பல்கேரிய நாட்டின் பெஸ்மர் விமானப்படை தளத்தை ஈரான் படைகள் குறி வச்சிருக்கான். இதே போல சைப்ரஸ் நாட்டோட பிரிட்டன் விமானப்படை தளத்தின் மீதும் ஈரானோட பார்வை விழுந்திருக்கு. இப்படி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மட்டும் இல்லாம உலக நாடுகளின் கப்பல் போக்குவரத்துக்கு முக்கிய இடமான ஹோர்முஸ் ஜலசந்தியும் ஈரானோட டார்கெட்ல இருக்கு. ஒருவேளை ஈரான் மீது தாக்குதல்களையோ அல்லது தற்போது அறிவித்துள்ளபடி பொருளாதார ரீதியான நெருக்கடிகளையோ அமெரிக்கா கொடுத்துச்சுன்னா ஹோர்முஸ் ஜலசந்தி பகுதியில் உள்ள கடல்வழி ஒளியிலை கேபிள்களை துண்டிப்பது குறித்தும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கும் மத்திய கிழக்கு மண்டலத்தையும் தாண்டி ஐரோப்பா வரை சென்று தாக்குதல் நடத்தவும் ஈரான் ராணுவம் தயாராகி வருவதாக கூறப்படுது. அதன்படி ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்துச்சுன்னா அமெரிக்காவுடன் சேர்ந்து ஐரோப்பிய ஒன்றியங்கள் ஈரானுக்கு ஆதரவு தரும் வளைகுடா நாடுகளை எதிர்க்கும். இப்படியான போர் சூழல் ஏற்பட்டுச்சுன்னா பொருளாதார இழப்பு, உயிரிழப்பு, எரிபொருள் தட்டுப்பாடுன்னு ஒரு அசாதாரணமான ஒரு சூழல் ஏற்பட்டு உலக நாடுகள் மத்தியில பெரும் பதற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா அஞ்சப்படுது.